சண்டே ஆட்டுக்குடல் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து பிரியாணி மசாலா வந்து 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, காஷ்மீர் மிளகாய் பவுடர் வந்து 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எடுத்துக்கலாம். ஏற்றுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்து பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்குடல் பிரியாணிக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருக்கேங்க. குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் எப்பவும் போல கொஞ்சம் கூட தான் சேர்ப்பேன். ஆயில் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டுங்க, பார்த்துக்கலாம். ஆஃப் பண்ணுங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஓன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டப்புன்னு வெடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா ஆனியனை வந்து சேர்த்துக்கலாங்க. ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆனியன் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாவும் ரொம்ப லிஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கனால நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு இப்படி பிடிக்கும், நான் செய்கிறேன் பர்சனலாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நல்லா தக்காளி நல்லா மெசுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், பார்த்துக்கலாம். நல்லா மசிற அளவுக்கு குக் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கிட்டங்க. அதெல்லாம் குக் பண்ணி வச்சுருக்கோம். சேர்த்துக்கலாம். ஆட்டுக்குடல் வந்து செஞ்சாச்சுங்க. நம்ம சேர்த்துட்டுங்க. இப்போ சேர்த்துட்டு வந்து பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போது நல்லா இது போல் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து குக் ஆகட்டுங்க. இப்போ வந்து 1 வாளி கல்லுக்கு தண்ணி இருக்குது. இன்னும் 1.5 வாளிக்கு வந்து தண்ணி எடுத்துடணும். ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 1க்கு 2 வச்சிருக்கேன் நான் தண்ணி. 1 வாளி அரிசிக்கு வந்து 2.5 வந்து வாளி தண்ணி வச்சிருக்கேன். அதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை வந்து சேர்த்துட்டோம் இல்லையா, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு மட்டன் வந்து ஆட்டுக்குடல் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணிங்க. சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்ன்றது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 பீஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பிரியாணியில் பட்டர் சேர்க்கலாமானா சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ இது கொஞ்சம் மெல்ட் ஆகணும் ஹீட்டில். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி கீ வந்து ஆட் பண்ணல. ஸோ கீயோட ஈக்குவல் தான் அங்கே பட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது சால்ட்டு நம்ம சேர்த்துக்கிறதெல்லாம். சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஆட்டுக்குடல் மட்டன் மாதிரி பாருங்க, மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. ஆட்டுக்குடல் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணிங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த மட்டனோட பீஸும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா குக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. நல்லா ஆற வச்சுட்டு தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது அப்படி குடல் பிரியாணி ரொம்ப பிடிக்குன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக டேஸ்ட், அருமையான டேஸ்ட்டில் வந்துட்டு ஆட்டுக்குடல் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதோட கூட கொஞ்சம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி தனியாக வருங்க வீடியோ. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பட்டர் சிக்கனுங்க. பட்டர் சிக்கனுடைய கிரேவி தான் செஞ்சுருக்கோம். பட்டர் வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம இப்படியே வச்சுக்கலாம். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்டுக்குடல் பிரியாணியும் சிக்கன் வந்து பட்டர் சிக்கனும் தாங்க. உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.